திருமதி சிறப்பு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 872. திருமதி நா. சிவக்கனி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் பயிற்சியாளரும் கூட. அதை நான் போடலாம் நினைச்சேன், அப்புறம் சரி சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸ்டாஃப் நர்ஸ் பயிற்சியாளர் நம்ம தளத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடமாக வந்துட்டு இருக்காங்க. 2 வருடமா மேல இருக்குமே, 2 years. வருடமா வந்துருக்காங்க. முதல் முறையா பேசுறதுக்கு இன்னைக்கு மாட்டிக்கினாங்க. ஆர்வத்தோட வந்துட்டாங்க. இன்னைக்கு R1 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்டே ஒரு டிஃபரெண்ட். ஆக்சுவலா உண்மையாவே வந்து இந்த இந்த தலைப்பு பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்தது. எப்படி இந்த தலைப்பு செலக்ட் பண்ணாங்க இவங்க அப்படின்னு தோணுச்சு. ஆர்வம்ன்றது ஒரு இது வரைக்கும் யாருக்கும் தோணலையே. இத்தனை ஆர்வம் இருந்தாலும் இப்படி ஒரு தலைப்புல பேசணுன்ற ஆர்வம் யாருக்கும் தோணலையே அப்படின்லாம் தோணுச்சு. ஆக்சுவலா தலைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆர்வமா பேசுவீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்க கவிதைகளும் உங்க கதைகளும் ஆர்வத்தை தூண்டும். வேற அது எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதாவது இவங்களோட எழுத்தினோட அழகு வந்து நாராயணமூர்த்தி சாரை தான் கேட்கணும். அவ்வளவு பாராட்டுவாரு. சிவகனி வந்து அவ்வளவு பிழை இல்லாத எழுதுறாங்க, ரொம்ப அருமையா எழுதுறாங்க அப்படின்ட்டு எழுதுவாங்க. அந்த டைரி பத்தி எல்லாம் எழுதிருந்தாங்க பாருங்க, சூப்பரா எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத நாங்க அவங்க ஊருக்கு போய் இருந்தப்ப எங்களை இவங்களை விட எங்க ஹஸ்பண்ட் தான் விழுந்து விழுந்து கவனிச்சாரு எங்களை. அது இன்னும் மறக்க முடியாத ஒரு பல விஷயங்கள் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் இன்றைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசுறதுக்காக. டெய்லி வருவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. கடைசியில தான் நான் உங்களை கூடுவேன். அது வரைக்கும் பொறுமை காத்துட்டு இருக்கிற பெருமைசாலி. மகிழ்ச்சி. இந்த நேரம் சிவகனிக்காக நீங்க ஆரம்பிக்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது தளத்தில் 872வது உரையாக ஆர்வம் பற்றி பேசலான்ட்டு சார் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆர்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஆர்வம் இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். சோ அந்த ஆர்வம் சார் பேசுங்க, நீங்க ஆர்வம் பேசுங்க. என்ற ஒற்றை வார்த்தைக்குள் 1000 புதினங்கள் அடங்கி இருக்கின்றன. சோ அந்த ஆர்வத்தை வந்து நம்ம வள்ளுவரின் குறளின் மூலமாக ஆரம்பிக்கிறேன். 599வது குறள். அதுல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின். அந்த குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, யானைக்கு வந்து உடம்பு வந்து பருத்த உடல் இருக்கும், பட் தந்தம் வந்து கூர்மையா இருக்கும். ஆனா வந்து அதோட உடலோட கண்டிஷனை வச்சுட்டு மட்டுமே அந்த யானை வந்து மற்ற விலங்குகள்ட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது. அது புலி பாத்தீங்கன்னா அதோட இடை வந்து சின்னதா இருந்தாலும், அளவுலே சின்னதா இருந்தாலும், அதோடைய ஊக்கம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த யானையவே வீழ்த்துற அளவுக்கான அந்த பவர் வந்து புலிகிட்ட இருக்கும். ஸோ ஊக்கம் தான் வந்து ஆர்வம் அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப நான் ஆர்வத்தை வந்து ஒரு ஸ்டோரி மூலயமா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன பையன் வந்து வயலின் வந்து கத்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு வந்து வயலின் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சோ அப்ப அந்த ஊர்ல வந்து வயலின் கலைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப வந்து அவன் வயலின் வாசிச்சு காமிக்கலாம், சோ நம்மளுக்கு இருக்கிற திறமை வந்து வெளிக்காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்டுற அந்த கலைஞர்கிட்ட. அப்ப அந்த கலைஞர் வந்து சொல்றாரு, அவன் வந்து வாசிச்சது என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்து இருக்கிறதுலயே பெஸ்டா இன்னைக்குதான் நல்லா வாசிச்சு காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பிக்கையில இருந்துட்டு இருக்கான். அப்ப கலைஞர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ வாசிச்சது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா, அந்த வயலின் கொண்டு போய் பரன்ல போட்டுட்டு அடுத்து அவனுடைய வேலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடறான். சோ அப்படி தொடங்கும் போது அதற்கப்புறமா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவன் நல்லா வந்து வேலை செஞ்சு அவன் ஒரு தொழிலதிபரா வந்து வளர்ந்துட்டு வரான். பிற்காலத்துல வந்து மறுபடியும் வந்து அந்த கலைஞனை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப வந்து திரும்பவும் அவன் வந்து கேட்கும்போது அந்த கலைஞன் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, நான் வந்து இப்போ நீ நல்லா வாசிக்கல அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய முயற்சி வந்து இல்ல நான் நல்லா வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அந்த வயலின் எடுத்து நீ எகைன் அண்ட் எகைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா நீ நல்ல ஒரு கிரேட் வயலினிஸ்டா வந்திருக்க முடியும். பட் ஆனா அதை வந்து நீ எடுத்துக்கல. அப்போ வந்து உனக்கு அதுல ஆர்வம் இல்லை. ஸோ உனக்கான ஆர்வம் எதுல இருக்குது அப்படிங்கிறத நீ தேர்ந்தெடுத்திருக்க. இப்ப வந்து நீ தொழிலதிபரா இருக்க அப்படின்னா அதுக்கு ஒன்னுள் இருக்கிற ஆர்வம் தான் காரணம்.
அப்படின்னு சொல்லி அந்த கலைஞன் வந்து சொல்றாரு. அதற்கு வந்து அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப நன்றியே சொல்லியிருக்க. அப்படி நான் வந்து அன்னைக்கு நல்லா வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் என்னுடைய எண்ணத்துல இருந்து சேஞ்ச் ஆயிருப்பேன், நான் இவ்வளவு பெரிய ஆளாவும் வளர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து நம்மளுக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சச்சின் டெண்டுல்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சின்ன வயசுல வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து பிளே கிரவுண்ட் வரும்போது அவர் கொடுக்குற பயிற்சியாளர் வந்து அவர் பவுலிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ அதை பார்த்துட்டு இவர் பவுலிங் பண்ண வேண்டாம், இவர் வந்து பேட்டிங் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டிங் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அவர் பேட்டிங்ல வந்து ரொம்ப பெஸ்டா வந்து இப்ப நம்ம எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சச்சின் டெண்டுல்கர் வந்து மிகப்பெரிய பேட்டிங் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டென்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத ஒண்ணு நம்மளே வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகளை வந்து தெரிஞ்சுக்குவோம், இல்லையா மற்றவர்கள் வந்து நமக்கு சொல்லி மேம்படுத்தும் போது நம்ம அதுக்கான ஆர்வத்தை வந்து மென்மேலும் வளர்த்துக்கலாம். ஒண்ணு. அது அதற்கப்புறமா வந்து இனியொரு கதை சொல்றேன். அமைச்சர் வந்து காட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது காட்டுல வந்து நிறைய விலங்குகள் இருந்தது. அது வந்து மிக பயங்கரமான விலங்குகளா இருந்தது. அவர் ஆனா போகும்போது பார்த்துட்டே போறாரு. ஒவ்வொரு மரத்திலையும் வந்து ஒரு வட்டம் போட்டு ஒரு அம்பு வந்து கரெக்டா அந்த வட்டத்தோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறத பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு ஒரு இடம் முடிந்து அடுத்த இடம் போகும்போது அதே மாதிரி பாக்குறாரு. திரும்பவும் அதே மாதிரி பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த காட்டுல வந்து நல்லா வந்து அம்பு விடக்கூடிய திறமையான ஒரு மனிதன் இருக்கிறாங்க. ஸோ அவரை வந்து நம்ம கூட்டிட்டு போனோம்னா நம்ம படைக்கு வந்து சிறப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து யோசிச்சுட்டு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பையன் வந்து கையில அம்பு வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப ராஜா பார்த்து கேக்குறாரு, நீயா இத்தனை அம்புகளையும் வந்து விட்ட, எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, இது என்ன பெரிய ஆச்சரியமான விஷயம், இது ஒன்று பெரிய வித்தை ஒன்றும் இல்லை, நான் முதலில் வட்டத்தை வரைந்து விடுவேன், அதற்கப்புறமா அந்த அம்பு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து எப்படி இருக்கணும், சோ நம்ம எப்படி வேணாலும் போய் நம்மளோட இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அந்த அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இது வந்து இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்வம் வந்து எப்படி இருக்கணும் நமக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செடி வளர்ற மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆர்வம் வந்து இருக்கணும். அதையும் ஒரு கதை மூலியமாவே பார்க்கலாம். ஒரு பண்ணையார் வந்து வச்சு நம்ம ஒரு தோட்டக்கலை அப்படிங்கிறதே வந்து ஒவ்வொருத்தருக்குமே பிடித்தமான செயல். அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த செடி வளர்றதுல இருந்து எப்படி பூ பூக்குது அது எல்லாமே ரசிச்சு ரசிச்சு பண்றவங்களும் இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்து அவர் ஒரு செடி வந்து வெளியூர் போகும்போது வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த தோட்டத்துல வந்து வைக்கும்போது அவருக்கு அப்பதைக்கு தொட்டி எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால ஒரு பழைய டப்பால வந்து எமர்ஜென்சிக்கு நட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து அவர் வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு இது என்னப்பா இந்த டப்பால போய் வச்சிருக்கே இவ்வளவு அழகான செடிய, நானா இருந்தா இந்நேரம் ஒரு நல்ல ஒரு தொட்டி வச்சு அதை வளர்த்துற விதமே வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாரு. அதுக்கு அவரு சொல்லுவாரு, வளர்த்துற விதத்துல இல்ல, அது வளர்ற இடத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த செடி வந்து நம்மளுக்கு எப்படி, அதாவது அந்த செடிக்கு தெரியும் இது வந்து நல்ல இடமா இது கெட்ட இடமா அந்தெல்லாம் பார்க்காது, அதோட வளர்ச்சியை தான் அது வந்து மெயினா வந்து எய்ம் பண்ணுது. ஸோ அது மாதிரி எனக்கு தோட்டம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. அதோடைய வளர்ச்சியை வந்து நான் ஒவ்வொரு நாளும் ரசிச்சுட்டே இருந்தேன். அதை தான் நான் வந்து அங்க பார்த்தேன். ஸோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எது மேல ஆர்வம் இருக்கோ அதை வந்து நம்ம கைப்பற்றிக்கணும் அப்படிங்கிறத, ஒரு செடி வளர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்வம் வளர்த்து நம்ம இருக்கிற நாட்களை நமக்கு கடந்து வந்தாலே வந்து நமக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரே கதையா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நான் மற்ற விஷயங்களை சொல்றேன். ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, இந்த தொழிலை வந்து பின்னாடி நீ தான் பாத்துக்கணும், எனக்கு அப்புறம் இந்த எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட அவனும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க.
அப்ப வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு வந்து ரொம்ப சமைக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அவன் நல்லா சமைப்பான். நல்ல டேஸ்டியா நம்ம ஏதாவது ஒண்ணு அவங்க அம்மா கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த அந்த தொழிலோட மொத்த இது பிசினஸே வித்துட்டு, ஸோ புதுசா வந்து அவன் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கேட்டரிங்ல வந்து நல்லா டெவலப் ஆகி அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அந்த மாதிரி நல்லா வளர்ந்துருவான். ஸோ நம்மளை வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக அதையே நம்ம குடிச்சிட்டு நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த தொழிலே பண்ணணும், நம்ம அப்பா சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம எப்படியாவது அவங்களுக்காக நம்ம இதை பண்ணி ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி நமது அறிவுக்கு ஏற்ப மாதிரி நம்மளுடைய மனநிலையை நம்ம மாத்திட்டு செஞ்சா மட்டும்தான் நம்ம வெற்றி வாகை சூட முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமா நம்ம எல்லாருமே வந்து திருமணங்களுக்கு போவோம். ஸோ திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இப்போ அந்த இலை விருந்து சிறப்பு அதெல்லாம் இல்லை. எல்லாருமே வந்து பஃபே சிஸ்டம் அந்த மாதிரி மாறிட்டோம். ஸோ விழாக்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு உணவுகள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ என்னதான் நம்ம வீட்டுல செஞ்சாலுமே அந்த விழாவில் போடுற உணவுக்குன்னே தனி டேஸ்ட் இருக்கும். பிளஸ் அதுக்குன்னே ஒரு கவன ஈர்ப்பு அதிகமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மனிதர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் பார்க்கும்போது இந்த ஃபுட்டு வந்து நிறைய ஃபுட் இருக்கும், ஒரு 40-50 ஃபுட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 ஃபுட்டை பார்த்ததையுமே அவருக்கு திருப்தி ஆயிரும். அதுல 2வது ஃபுட்டே அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அவருக்கு பொங்கல் பிடிச்சிருக்குன்னா பொங்கலே அதிகமா பிளேட்ல போட்டு வச்சுட்டு சாப்பிட்டு அவரோட இதை முடிச்சிருவாரு. இதே 2ஆம் நபரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து அப்படியே பார்த்துட்டு வருவாரு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வருவாரு. ஒரு 15-20 உணவு வகைகளை கடந்ததுக்கு அப்புறமா கூட அவரு போய் அவருக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு அதோட அவர் மன நிறைவடைஞ்சுக்குவாரு. 3வது நபர் எப்படிப்பட்டாங்கன்னா ஒரு ஒரு உணவா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு அதுல நம்மளுக்கு எது பெஸ்டா இருக்குது அப்படிங்கறத தேர்வு செஞ்சு அதுல நம்ம பிடித்தமான உணவு நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அளவா எடுத்துட்டு வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றதுல அந்த மாதிரி இருக்கிற நபர் இருக்கு. ஸோ இதுல வந்து 3 வகையான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம எந்த ரகம் அப்படிங்கிறத நம்மளே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆர்வம் தான். நம்ம உணவு பார்த்த உடனே நம்மளுக்கு இருக்கிற ஆர்வம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஆர்வம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த கதை நம்மளுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேப்டன் தோனியை பத்தி தெரியும். ஸோ கேப்டன் தோனி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து ஒரு பம்ப் ஆப்ரேட்டரா தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து பல வழிகளோட இருந்தாலும் அவருக்கு வந்து ரயில்வே ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அவர் வந்து ரயில்வே துறையில வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி விட்டுட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கிரிக்கெட்ல வந்து அவரு இப்ப வந்து தோனி அப்படின்னு சொன்னாலே அவர் பேசப்படாத இடங்களே இருக்க முடியாது. ஸோ பில்லர் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னாலே தோனி தான். ஸோ தோனிகிட்ட வந்து நம்ம பல விஷயங்களை வந்து கத்துக்கலாம். அவரு கூட இருக்கிறவங்களையும் என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த கடைசி மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா லாஸ்டா விளையாடும் போது அவரு முடிக்கும் போது கூட அடுத்த பேட்மேனை கூப்பிட்டு விளையாட விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் வெளியே வந்திருப்பாரு. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே வந்து எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களோட பாதை எப்படி. இப்ப ரயில்வே ஜாப் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு அதுலயே சாட்டிஸ்ஃபைட் ஆகாம போதும் அப்படின்னு நினைக்காம அதுக்கான அடுத்த முயற்சி என்ன அப்படிங்கறத தொடர்ந்து செஞ்சதுனாலதான் அவர் வந்து கிரிக்கெட்ல இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்வம் பத்தி உங்களுக்கெல்லாம் ஆர்வம் எதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்றீங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு பூரா ஆர்வம் நீங்க என்ன பேச போறீங்கன்ற ஆர்வம் தான் இருக்குது எங்களுக்குலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் தவிர இருக்கும். சொல்லுங்க சார். எனக்கு அரசு பள்ளியில போய் குழந்தைகளோட உரையாடுவதில் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க சார் சிவகுமார் சார். நான் அடுத்த வேலைக்கு கூட எப்படி இருக்குன்னு ஆர்வமா இருக்கேன். அடுத்த வேலைக்கு இன்னைக்கு இன்னைக்கு கேழ்வரகு அடைன்னா நாளைக்கு பிளான் பண்ணோம்.
நாளைக்கு ஒண்ணு அப்படியே யோசனை பண்ணிட்டே வருவேன். இன்னைக்கு இப்போ இப்போ கேட்க மூணு மாட்டேன் பேர் கேட்க மூணு மாட்டேன் கேட்க மூணு பேர் மாட்டேன். தனியா ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்வத்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்க. வாங்க சார், நாராயணன் சார் வாங்க. உங்க ஆர்வத்தை எப்படி காமிக்கிறீங்க பாருங்க, சிவகணி பாத்துக்குங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? முடிச்சிட்டீங்களா சார் முடிக்கல சார், உங்க ஆர்வத்தை எல்லாம் கேட்டாங்க, என்னென்ன ஆர்வம் இருக்குதுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆர்வம்? ஓஹோ, எல்லாரையுமா? இவ்வளவு நேரம் மேடத்துல விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டாங்களோ நாராயணமூர்த்தி சார். சார் இப்பதான் பல்ப் எரிஞ்சுது சார். வாங்க சார், நான் வந்து இங்க 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அது தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஆர்வமுடைமை. ஓஹோ, ஊக்கமுடைமை இல்ல, ஆர்வமுடைமை. சரி, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன் நானு. அப்படியா? ஆமா, சரி, தலையை காமிச்சிட்டு போலாம் தான் ஆன் பண்ணேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாளைக்கு கேட்டுக்கிறேன் சிவகணி, நாளைக்கு நான் கேட்டுக்கிறேன். நன்றி சார், நன்றி சார். நாளைக்கு கேட்டுக்கிறேன். ஓகே வரவின் ஆர்வமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான் சார். சரி சரி, ரொம்ப நன்றி. நாளைக்கு நான் கேட்கறேன் நானு. ரைட், ஓகே. வாங்க சார், சிவகுமார் சார், வினோதன் சார் பேசுங்க. உங்களுக்கு எதுல ஆர்வம்? இந்த நம்ம முருகேச பாண்டியன் சார் சொன்னது மாதிரி இன்னைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். ஏதோ போயிட்டு இருக்கு ஆர்வம். நண்பர்கள் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. அவங்க எல்லாம் இந்த இதுக்கு ஒரு குரல் தான் எனக்கு முக்கியமான குரலா பட்டுச்சு. சொல்லுங்க. அதாவது அன்புக்குதான் அவர் சொல்றாரு, அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பு எனும் நாடாச்சிறப்பு. ஆர்வம் எதுல வரும்? எதுல அன்பு இருக்கோ அதுல வருங்கிறாரு. உங்களுக்கு எது மேல எல்லாம் அன்பு இருக்கோ அதுல எல்லாம் ஆர்வம் வருங்கிறார். அப்படி ஆர்வம்ங்கிறது அன்புடையார் மாட்டு வந்துருச்சுன்னா அது பழக்கமாயிருதுங்கிறார். அப்ப எல்லாரும் மேலேயும் அது வருங்கிறார். அந்த மாதிரி அன்புடைமைதான் ஆர்வமுடைமைக்கும் காரணம்ங்கிறது தான். எதுல நம்ம விரும்புறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான அந்த ஆர்வத்தை கொண்டாடுறது. இல்லாட்டி ஆர்வம் வரப்போறது இல்லை. ஒரு கதை சொன்னாங்க. அந்த என்ன கதை, ஒரு செடி வளர்தலை பத்தி சொன்னாங்க. அதுக்கு இடம் முக்கியம் இல்ல, அது வாழணும். உயிர் வாழ்றது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. அது இயற்கைக்கு அது செடிக்கு எப்படியாவது அது என்ன கிடைக்குதோ, நீங்க லைட்டு கிடைக்கலைன்னா அது வளைஞ்சு வளைஞ்சு அதை உள்ள போகுது. ஒரு ஒரு ஜன்னலுக்குள்ள வளைஞ்சு எங்க ஒளி வருதோ அந்த இடத்துக்கு அதை வளைஞ்சுக்குது அந்த கொடி. அதெல்லாம் ஒரு தன்னுடைய உயிர் வாழ்க்கை மேல இருக்க யாருக்கு இருக்க அந்த விருப்பம் ஆர்வம்ங்கிறது மாதிரி தான். அந்த கதை நல்லா இருந்தது. சொல்லுங்க, மேல என்ன பார்த்தீங்க நீங்க? என்ன இந்த ஆர்வமுடைமை பத்தி கதை எழுதுனாங்களா? திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறீங்களா? அன்புடைமை ஆர்வம். நான் டெய்லி செய்தித்தாள் படிப்பேன், டெய்லி படிப்பேன். பேப்பர் படிக்காம இருக்க மாட்டேன். அந்த பேப்பர்ல எதனா புது நியூஸ், எதனா புதுசா விஷயங்கள் வந்திருக்குதா அப்படின்றத ஒரு ஆர்வமா பார்ப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம், ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் எங்க பேத்திக்கிட்ட பேசுவோம். அது வாரம் எதனா ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை ஆர்வமா எங்க கிட்ட காட்டும் பாருங்க, இது இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவளுக்கிட்ட பேசுறதுதான் நான் ரொம்ப ஆர்வமா இருப்பேன்ப்பா. வீக்கெண்ட் எப்போ வரும், எப்ப பேசலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா வீக் டேஸ்ல பேச மாட்டா, ஸ்கூல் போயிட்டு வரா, டிவி பாக்குறேன். அந்த டைம்ல நமக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறதால, அதனால அந்த வீக்கெண்ட்ல நான் அவ என்ன காட்டுவா என்ன பேசுவா அப்படின்றதுக்கு ஆர்வமா இருப்பேன். அதே மாதிரி பேப்பர்ல செய்திகளை நான் டெய்லி படிப்பேன். அன்புடைமைக்கு அத வருது பாருங்க, அந்த அன்புதான் ஆர்வத்தை கொடுக்குது. சொல்லுங்க. அதான் சார், இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு நிறைய செடிகள் வாங்குவேமா, புதுசா எதனா செடிகள் வாங்கணும் அப்படின்றதுல எனக்கு ஆர்வமா இருக்கிறதுனா, ஒரு புது செடி என் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை வாங்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா இருப்பேம்மா. க்ரோட்டஸ் அதுதான் எனக்கு. வாங்குறது மட்டும் இல்ல, எங்கன்னா பார்த்தா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா எடுத்துக்கிறோம்.
எடுத்துட்டு வந்துருவாரு, வேற விஷயம் போட்டு கொடுத்துட்டாரு பாரு. பெட்ரோல் பங்க்ல போறோம், ஏதோ ஒரு செடி இருக்குது வித்தியாசமா இருக்குதுன்னா சைலண்டா எடுத்துட்டு வந்து சைலண்டா அது எப்ப எடுத்தது யாருக்கும் தெரியும். சில இடங்கள்ல அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பெரிய ஆர்வம், மிகப்பெரிய ஆர்வம். இந்த மாதிரி மாலதி மேடம், செடிக்கு நம்ம பாதுகாப்பு, நம்மளுக்கு செடி பாதுகாப்பு. அதனால கோபால் ரத்னம் சார் எதை சொல்ல வர்றாரு சார்? சொல்லுங்க கோபால் ரத்னம் சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சிறப்பான ஒரு தலைப்பு இது. ஸோ இது ஆர்வம்ன்றது சார் சொன்ன மாதிரி அது அன்புடைமை பேஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஊக்கமுடைமை ஓரளவுக்கு இதுல ரிலேட் ஆகுதுன்ற மாதிரி என்னுடைய கருத்து சார். கரெக்ட், அதுதான் அவங்களும் சொல்றாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நான் மேலும் கேட்க விரும்புகிறோம் நிறைய விஷயங்களை. சரிங்க சரிங்க. அகிம்சிகா பேசுறீங்களா? உங்க ஆர்வம், உங்களோட ஆர்வம் என்ன அகிம்சிகா? வணக்கம் ஐயா, அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். என்னுடைய ஆர்வம் தினமும் நாளாந்தம் ஏதாவது புதிய தகவல்களை அறிய வேண்டும், செய்திகளை அறிய வேண்டும் என்பதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு அது என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்றதை பாக்குறதுல நான் ஆர்வமே. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேலம்மாள் மேடம், ஆர்வமா வந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனாலதான் உடனே வர முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஆர்வம் சொல்லுங்க, என்ன ஆர்வம்? இப்ப சிவகனி பேச்ச கேட்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் உண்மையிலேயே. அது இன்னைக்கு ஆர்வம், இன்றைய ஆர்வம் அதுதான். இந்த ஆர்வம் கொஞ்சம் வந்து நாளை கட்டாயம் அவங்களுடைய இதை கேட்பேன்னா. இல்ல இல்ல, இன்னும் முடியல. முடியலையே இன்னும். பரவாயில்ல, நான் மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய ஆர்வம் வந்து நிறைய படிக்கிறது தான், நிறைய படிப்பேன். அதுதான் என்னுடைய ஆர்வம் வந்து படிப்பேன். அதுதான் முக்கியமான ஆர்வம், என்னுடைய ஆர்வம். அப்புறம் நண்பர்களோடு பேசுவது, இந்த ரெண்டும் ஆர்வம் எனக்கு உண்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்வம் சார். நான் முடிச்சிருவேன், நான் சரியா முடிக்கல. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்வம் சார். அரசியல் வர்றப்போ, எலெக்ஷன் வர்றப்போ, வாட் இஸ் கோயிங் ஆன் நெக்ஸ்ட் அடுத்தது ஆர்வம். பிரேக்கிங் நியூஸ் பார்க்கறது ஒரு ஆர்வம். ஜூனியர்களுடன் ஆனந்தவுடன் படிக்கிறப்போ அரசியல் கிசு படிக்கிறதுல ஒரு ஆர்வம். ஜூனியர்களுடன் வந்த உடனே பார்க்கறதுல இன்னைக்கு அரசியல் யாராரு தலைவர்கள், யாராரு ரகசிய பேச்சுக்கள் அது பார்த்தேன். ஆனந்தவுடன் தான் இந்த வலைப்பாயுது சில ஆர்வங்கள். வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஆர்வம், நல்ல ஆர்வம். குழந்தைகள் மீது ஒரு ஆர்வம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு உடம்பு சரி, அது கேட்கறது, விசாரிக்கிறது, போன் பண்ணி பேசுறது இல்லை. இதோட நண்பர்களுக்கு ஒரு கேஸ் போட்டுனா அது என்ன அடுத்த ஸ்டேஜ் போகிறது, டெய்லி ஒரு வக்கீல் கிட்ட பேசுறது ஒரு ஆர்வம். These are all my routine ஆர்வம்ஸ். டெய்லி ஒரு எதையாவது ஒரு நானே ஒரு கிரியேட் பண்ணிக்கணும். நாளைக்கு இந்த இஷ்யூ பண்ணணும், நாளைக்கு இது பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ ஐ கீப் ஆன் என்கேஜ் மை செல்ஃப் வித் சம் கைண்ட் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷனோடவே நான் இருப்பேன். தேங்க்யூ. சூப்பர். கோபிகா வாங்க, சொல்லுங்க. ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் குக்கிங். நான் வந்து விதமான நியூ ரெசிபிஸ் லைக் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். இந்த இதை எடுத்து இதுல போட்டா எப்படி இருக்கும், சோ புதுசா கலந்து பார்க்கணும். ஆமா, எனக்கு ஐ லைக் டு do something with the millets, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பேன். சில காயெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் I just try and then I tell them, so people start following it. சோ அந்த மாதிரிலாம். ஓகே. அண்ட் நம்பர் 2 வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை நானே வடிவமைத்துக் கொள்வது. சோ ஐ மாடல் லைக் ஐ பேட்டர்ன் மை ட்ரெஸ். எனக்கு அந்த ரெடிமேட வாங்குறத விட ஐ லைக் டு கெட் மெட்டீரியல் டு மிக்ஸ் அண்ட் மேட்ச். அண்ட் இது என்னுடைய ஒரு ஆர்வம். அண்ட் அகெயின் டு மீட்டிங் பீப்புள். நவடேஸ் ஐ லைக் டு ரியலி லிசன் டு பீப்புள். இது புதிய ஆர்வம். ஐ வாண்ட் டு லிசன் இன் ஆல் மீன்ஸ். சோ அது so it's a big list if you ask me for ஆர்வம். so very good. சிவகனி, ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. the way you இன்னும் முடியல, அவங்க வரட்டும். வர நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை நான் கேட்கல. so yes sir, நான் வாங்க சிவகனி ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒருத்தருக்குமே வந்து ஆர்வம் வந்து இயல்பாவே இருக்கும். ஸோ
குழந்தைகள் இருக்கிற ஆர்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம உற்சாகம் ஊட்டி இன்னும் பல விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கிற ஆர்வத்துல வந்து நம்ம இருக்கணும். அதை நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா வளருவாங்க. அப்புறம் அவங்க கேட்கும் போது அவங்க நல்ல ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களா வளர்றதுக்கும் இந்த சமுதாயம் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய முக்கியமான பில்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான். ஸோ எங்க ஜெனரேஷனை நம்ம ஆர்வமா வந்து கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்வமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன நன்மைகளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து ஹாப்பியா இருப்போம். வந்து நம்ம இந்த வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சலிப்பு இல்லாம என்றும் புத்துணர்ச்சியாவே இருப்போம். அப்புறம் நம்ம யாரையும் வந்து ஒரு ரொம்ப தாழ்வா நினைக்க மாட்டோம். உயர்வாதான் நம்ம எப்போதும் என்ற மாதிரி நினைக்க தோணும். அதற்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுல வந்து ஆர்வம் வந்து நம்ம குறையாம வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நல்லதை பண்ணும் போதே நம்ம கிட்ட வந்து தீய விஷயங்கள் வந்து சேராது. ஸோ இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமா நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணும், ஒரு புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு பேசிக்கா நம்ம ஆர்வமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். நம்ம இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற திறமைகள் என்ன அப்படி நம்மளை பத்தி யோசிக்காம மற்றவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அதிகமா சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கான ஆர்வத்தை நம்ம தேடாம மிஸ் பண்ணிடுறோம். அப்புறம் நம்ம அடிக்கடி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுல வந்து அதிகமான நேரத்தை செலவிடுறோம். ஸோ மற்ற விஷயங்கள் வந்து அதுல நேரம் அதிகமாக கிடப்பதன் மூலமாக நம்ம மத்தது தேடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு தோணாது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு உறவு சிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்து அக்கறை கொடுத்து எதுல ஆர்வம் காட்டுறோமோ அது மூலியமா தான் உறவுகள் வந்து நம்ம வளர்க்க முடியும். அது ஒண்ணு. ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மேஜிக் கீ மாதிரி தான். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அது மாதிரி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த மேஜிக் கீ வந்து ஒருத்தர்கிட்டயுமே இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி அதை நம்ம திறக்கிறோமா அப்படிங்கறதுலதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். அது இப்ப நம்ம ஒரு விஷயத்துல வந்து ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த திறமைய வந்து அதன் மூலியமா வளர்த்துக்கலாம். அப்புறம் பல சவாலை வந்து சந்திக்கலாம், புதிய விஷயங்களை வந்து கத்துக்கலாம். இப்ப ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து நல்லா மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த குழந்தைகள் சமுதாயம் வந்து மேம்படும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து நமக்கான ஆர்வத்தை வந்து நம்ம தேடணும். நம்ம ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துடும், சுறுசுறுப்பா இருப்போம். ஸோ நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோடவே நம்மளோட அந்த வேலையை வந்து நம்ம தொடங்குவோம். இப்ப நம்ம அப்துல் கலாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்திருக்காரு, நம்ம வியந்து போட்டுரும் விஞ்ஞானியா சொல்றோம் அப்படின்னா அவருக்கு மெயினா கல்வியோட ஆர்வம் வந்து அவருக்கு அதிகமா இருந்தனால இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய ஆர்வம் வந்து கல்வியில் இருந்தது. ஸோ ஞானத்தை தேடி இவ்வளவு தூரம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேட்டலைட் துறை அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மனிதர்களை வந்து நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நாமளும் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஆர்வம் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதாவது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆழமா தேடணும். அதை நம்ம எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம சின்ன வயசுல வந்து படிக்கும் போது நீ நல்லா படிச்சேன்னா படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா போதும், அதுக்கப்புறமா நீ ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஒன்னொன்னா போயிட்டே இருப்போம். ஆனா நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடாம விட்டுருவோம். ஸோ அதை வந்து நம்ம இளம் வயதுலயே நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப ஒரு 20-25 வயசுக்கு அப்புறமா நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு பாதி ஏஜுக்கு அடைந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்னத்தை சாதிக்கணுமா இல்ல எதை அடையணும் அப்படிங்கிறதுவே நம்ம முடிவு எடுக்கிறோம். ஸோ கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்த்தோம்னா நம்ம அதற்கான இலக்குகள் வந்து வச்சிருக்க மாட்டோம். என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இனிமேலாவது நம்ம வரக்கூடிய பாதைகளை வந்து கவனமா கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அதற்கு வந்து நம்ம சீனியர்ஸ் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாய்க்கலாம். ஸோ அதனால வந்து இளைய வயதிலேயே வந்து நம்மளுக்குடைய பாதைகள் வந்து நம்ம தெளிவான குறிக்கோளோட இருந்துட்டோம்னா
அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ நமக்குள்ள வந்து ஒரு வட்டம் போட்டுட்டு இதுதான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இந்த வேலையை செய்யலாமா, நம்ம அதுக்கப்புறம் அதை வச்சுட்டோம்னா அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா, வேண்டாம் நம்ம இந்த இதோட நிறுத்திக்கலாம், அகலக்கால் வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் இருக்குது அப்படிங்கறத அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுல என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற தெரியாமையே போயிடுவோம். அதுதான் எதை செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு விருப்பத்தோட செய்யணும். ஸோ நம்ம எதை தேடுறோம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இல்லாம தெளிவா வந்து ஈடுபாட்டோட செஞ்சோம்னா அந்த வேலை வந்து நம்மளையே வந்து நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு இல்ல, வேலையே நம்மளை வந்து இழுத்து நீங்க வாங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து நம்ம செய்யறோம். இப்ப நானே வந்து என்னோட ஃபீல்டுல இருக்கேன்னா இந்த வேலை நம்மளுக்கு இதுதான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா, இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம்னு நினைச்சோம், நாங்க போகலான்னு பிளான் பண்ண திடீர்னு வேற ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எங்களோட மனநிலையை மாத்திட்டு பிளான் பண்ணிட்டு மாத்திட்டோம். இதுக்கு இந்த வேலை இன்னைக்கு இப்படி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த வேலையும் நம்ம சிறப்பா செய்ய முடியாது, இந்த நாளையும் வந்து நமக்கு இனிமையா கடக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம கரெக்டா கவனமா கையாள தெரிஞ்சுட்டோம்னா நம்ம மற்றவங்களுக்காக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, நமக்கான வாழ்க்கையை வந்து நம்ம நல்லா வாழலாம். அப்புறம் செய்யற செயலை வந்து நம்ம முழுமையா கத்துக்கிட்டு செய்யும் போது அதுல வந்து நம்மளுக்கு ஒரு மன நிறைவோட செய்ய முடியும். அதனால நம்மளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி கிடைச்சதுனாலே நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஸோ நிம்மதியா இருந்தாலே வாழ்க்கையில அதை விட பெரிய செல்வம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டீம்லயே பார்த்திருக்கோம், நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், நம்ம இந்த வயசுக்கு அப்புறம் வந்து ஏதாவது கத்துக்கணுமா, இப்ப போய் நம்ம ஏதாவது புதுசா தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டுலாம் நம்ம எதுவும் இல்லாம வயது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா பார்க்காம நம்மளுக்குள்ள இருக்கிற ஆர்வம் எந்த வயதுல வேணாலும் எப்பனாலும் செய்யலாம், தயக்கமின்றி நம்ம அதை செய்யும் போது நம்மளோட தனி மனிதனோட ஆர்வம் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படுத்திக்கலாம். ஸோ அது நம்மளுக்கே தெரியும் நம்ம தெளிவாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆர்வம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு எப்படின்னா நம்மள வந்து ஒரு ஆர்வமா இருக்கணும் நம்மளுக்குள்ளேயே வந்து. இப்ப நான் காலையில எந்திரிச்சுன்னா நாம போய் இன்னைக்கு அந்த சன்னை வந்து நம்ம பாத்துரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த சன்னை பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படி கண்கள் வந்து பிரகாசமா இருக்கும், நம்மளுக்கு ஒரு டயர்டு இருக்காது, இந்த நாள் வந்து நம்ம பிரிஸ்கா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் காலையில எந்திரிச்சு வந்தது செடி பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய மனசை பொறுத்தது. ஸோ ஆர்வம் வந்து நம்ம எதுல எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டே இருப்போம், ஒரு சில வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருப்போம், இதெல்லாம் நம்ம செஞ்சு செஞ்சு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலிப்பு வரும் பாத்தீங்களா. அப்ப சலிப்பு தட்டாம இது அப்ப நீங்க வந்து அந்த இடத்துலதான் நீங்க யோசிக்கணும், இதை நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துலதான் நம்ம ஆர்வத்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கதான் நம்மளுக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா நம்ம ஆர்வமா இருக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அது வந்து கரெக்டா வந்து நீ கரெக்டா 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும் அப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு இது நம்மளுக்குள்ள இருக்கிற ஆர்வமே வந்து நம்ம அலாரம் வைக்காமலே நம்மளை எழுப்பி விட்டு போய் நம்ம செய்யற மாதிரி நம்மளுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கமே வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அந்த மாதிரி தயக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆர்வத்துக்குரிய வேலையாவே அந்த இடத்துல வந்து நிக்காது. சோ வந்து நம்ம வந்து நம்மளை மாத்திக்கிறதுக்கு ஆர்வத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மெயினா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன விஷயங்கள் ஒரு நெகட்டிவா இருந்துச்சுனாலே இது என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. அந்த எதிர்மறையான எண்ணங்களை எப்படி நேர்மறையா மாத்துறது அப்படிங்கறதான் நாம வந்து இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இப்ப நம்ம ரொம்ப டயர்டா இருப்போம், இப்ப எனக்கு டிராயிங் பண்ண பிடிக்குதுன்னா நான் வந்து ஒரு பெயிண்டிங் எடுத்து பண்ணேன்னா நான் அதுக்குள்ளேயே போகும்போது நான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த செய்யும்போது நம்ம இன்னும் சுறுசுறுப்பாயிருவோம். அப்ப அந்த விஷயத்த மறந்துட்டு அதுக்கு அடுத்து மற்ற விஷயங்களை வந்து நம்ம கடந்து போகலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணிமா சிங்கா, அவங்க வந்து வாலிபால் வீராங்கனை. அவங்க வந்து 22 வயசு இருக்கும்போது ரயில்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டு அவர்கள் காலை வந்து இழக்கிற மாதிரி ஏற்பட்டது. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க காலை இப்ப நம்ம எல்லாம் வந்து யோசிப்போம், நம்மளுக்கு நம்ம வந்து முதல்ல ஆண்டவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா உறுப்புகளையுமே வந்து
எந்த ஒரு குறை இல்லாம கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கறதுக்காக முதல்ல நன்றி சொல்லலாம். ஆனா குறையோடு இருக்கிற மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை நிறையா எடுத்துட்டு அவங்க சாதிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பேர் இன்பமாவும் பேர் வியப்பாகவும் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அருணிமா சின்ஹா வந்து எவரெஸ்ட்ல போயிட்டு நம்ம அந்த எவரெஸ்டோட உச்சியை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல முயற்சிகளை வந்து கையாண்டிருக்காங்க. ஸோ அதற்காக நம்ம ஒரு புக்கே வந்து அவங்க எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கால் நல்லா இருக்கிறவங்களே போக கஷ்டப்படும் போது பாதி தூரம் போகும்போது மூச்சு விட சிரமமா இருக்கும், ஐயோ இதை நம்மளால கடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இது பண்ணாம அவங்களுடைய விடாமுயற்சியினாலையும் அவங்களோட எண்ணம், அதாவது மன உறுதி, அதன் மூலியமா வந்து அவங்க அந்த எவரெஸ்ட் வந்து அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து விளையாட்டுல ஆர்வம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு அகாடமி நடத்துறாங்க. ஸோ அதை வந்து நான் இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது அந்த கஷ்டத்தோட வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ வலி ஏற்படுறது இப்ப நம்ம நிறைய பேர் பார்ப்போம், எல்லாம் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி, ஒரு நல்ல தொழிலதிபர் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியாது. அதே வந்து ஒரு ஏழை வந்து கஷ்டப்பட்டு ஒரு தொழிலதிபர் ஆகி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவரு வந்து பண்றதுதான் தெரியும். ஸோ அதோட வலியை வந்து வேதனையை அனுபவிச்சவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். அந்த மாதிரி அருணிமா சின்ஹாவை வந்து நம்மளுடைய வாழ்விற்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஆர்வத்தை வந்து எப்படி தொடரலாம் அப்படின்னு பாருங்க. அதாவது நம்ம அதுக்குதான் வந்து அந்த கதை பார்த்தோம். யாரு இந்த அமைச்சர் வந்து போயிட்டு இருக்கும்போது எப்படி அந்த பாயிண்ட் போட்டு அந்த சின்ன பையன் இது பண்ண. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு அனல் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற ஆர்வம் தான் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். இப்ப தீ அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா நம்ம சுட்டுடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த நெருப்பு வந்து உள்ள வந்து அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கணும். அது நம்ம அந்த மாதிரி கனல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்வம் வந்து இப்ப எப்படி இருக்கணும், இப்ப எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னா அந்த ஆர்வம் வந்து மத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்ப எனக்கு வந்து நல்லா பாட தெரியுது அப்படிங்கறதுக்காக நான் போயிட்டு மிட் நைட்ல போயிட்டு நான் மட்டுல கத்திட்டு இருந்தேன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இப்ப இந்த காலத்து பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பைக் ரேஸ் பண்றேன், எனக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாகசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போக்குவரத்துக்கு நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருப்போம், அப்படியே சொல்றன்னு வருவாங்க, நம்ம பின்னாடி எங்க இருந்து வர்றாங்கன்னே தெரியாது, சடனா பிரேக் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்மளுடைய ஆர்வம் வந்து இருக்கவும் கூடாது. அதாவது சமூகத்தோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும், நாம அரசோட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். நீங்க இப்ப டிராபிக் ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸ்ல வந்து கரெக்டா போனாதான் ஆகும். அங்க போய் நீங்க ரேஸ் பண்றது அதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவராவும் ஆர்வம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப எனக்கு வந்து ஓவியம் வரைய தெரியுது அப்படின்னா நம்ம ஓவியம் வரைகிறேன், நான் வரைஞ்சு எங்க வீட்லயே வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ வரைஞ்சதை வந்து நம்ம வெளியில வந்து மக்களுக்கு வந்து காமிக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகளும் தெரியும். ஸோ நம்மளுக்கு ஆர்டரும் வரும். அப்புறம் நம்மளுக்குன்னு தனியான ஒரு பாதை வந்து செயல்படும். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் வந்து மற்றவர்களுக்கும் மதிப்புள்ளதா தெரியற மாதிரி நம்ம தான் வந்து அதை வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்வத்தை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆர்வமா நம்ம ஒருத்தர்கிட்ட காட்டுறோம், அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கலாம், அவங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணலாம், இந்த மாதிரி நம்மளும் வரையலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஏற்படலாம். ஸோ நம்ம மூலியமா மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலா இருக்கணும் அப்படிங்கிற நம்மளும் வந்து வளர்ந்துருவோம், நம்மளால மற்றவங்களும் வளரணும், அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட ஆர்வம். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்ப்போம், எஸ்டிடி பூத் வந்து பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ், ஐபோன் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாம வந்து வரக்கூடிய காலங்களை வந்து கடக்க முடியாது. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கணும். அப்புறம் பணம் புகழ் அதை மட்டும் இப்ப நம்ம ஒரு ஆர்வமா இருக்கணும் அப்படின்னா இப்ப நான் இந்த வேலை செய்யறேன், இதனால எனக்கு வந்து இவ்வளவு அச்சீவ்மெண்ட் கிடைக்கு, பணம் வரும் அப்படின்னா அது மட்டுமே வந்து நம்மளுடைய ஒரு பணமோ புகழோ வந்து நம்மளை வந்து தீர்மானிக்காது. நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய மன நிம்மதி அதுதான் வந்து ஆர்வம் நம்மளை வந்து மேம்படுத்துது. அதற்கப்புறம் வந்து நான் அப்பளைவே சொன்னேன், தோல்வி வந்துருச்சு
பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இப்ப நம்ம ஆர்வமா இருக்கேன், நான் ஆர்வமா இருக்கேன், அதை நம்ம ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றேன்னா, நம்ம தினம் தினம் வந்து நான் ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறத, நம்மளுக்கு எதுல ஆர்வமா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வாய் விட்டு சொல்லணும். அதற்கப்புறமா வந்து நம்ம நோட் பண்ணணும் நம்மளோட டைரியில. இப்ப நான் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன்னா, நான் என் மேல வந்து ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை வந்து நம்ம டைரியில் நோட் பண்ணிடலாம். ஸோ எழுதும் போது நம்மளுக்கு அப்படியே வந்து அது மனசுல வந்து நம்மளுக்கு பதியும். ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய பிரதிபலிப்பு. ஸோ அது ஒண்ணு. அதுல வந்து நம்ம எக்ஸாம்பிளா நம்ம கருணாஸ் ஆக்டரை பார்க்கலாம். அவர் வந்து நான் அம்பானியாவன் சொல்லிட்டே இருந்தாரா. இது வந்து அவர் நகைச்சுவைக்காக சொல்லல, அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும்போது அவர் ஒரு படத்துல வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு, அம்பாசமுத்திரம் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய வார்த்தையின் வலிமை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தாக்கமாயே இருக்குது. இப்ப வந்து கருணாஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிருக்காரு. ஸோ அதற்கு வந்து அவர் போட்ட முயற்சிகளும் ஊக்கம் அதுதான் வந்து அவருக்கான ஆர்வம். நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வந்து அதை ஆர்வமா சொல்லிட்டே இருந்தனால அவர் வந்து அந்த படத்துல நடிச்சு வின் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ஆர்வத்தை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆர்வம் எதுல இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இதெல்லாம் ஒரு வேலையா, நம்மளுக்கு இருக்கிற நாட்களை வந்து கடத்தணும். காலையில இருந்து எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை போற போக்குல அது போட போயிட்டு இருந்தாலே 24 மணி நேரம் முடிஞ்சிரும். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்காம அதுல நம்ம என்ன பெஸ்டா செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அங்கதான் நம்மளோட அடையாளம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு சரியான முடிவை எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்பா இதோட போதும் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லிக்குவோம். அது வந்து நம்ம வாயளவுல வேணா சொல்லிக்கலாம், ஆனா வந்து மனசளவுல வந்து அந்த வார்த்தையை வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போராடறதுக்கான ஒரு இது இருக்காது. ஓகே, எனக்கு வீடு இருக்கு, ஒரு கார் இருக்கு, கிட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ரன் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸ் அதாவது சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்து நமக்கான ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மத்தவங்க வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா பாராட்டுறாங்க, இப்ப நான் வந்து ஒரு பையனை வந்து தம்பி நல்லா பண்ணியிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுறேன் அப்படின்னா அது அவனுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு ஊக்கம் ஏற்படுத்தின மாதிரி இருக்கும். அதனால பாராட்டும் கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த பாராட்டையே எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நமக்கான பாராட்டுகள் இறைவனிடமிருந்து எப்போதும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம மற்ற விஷயங்களை வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டியதே இல்லை. அதற்கப்புறம் நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா இந்த செயல் இவங்களாலதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த செயல் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பேரை வந்து அங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய அடையாளமா வந்து நம்மளுடைய ஆர்வத்தின் மூலமாக வந்த செயலின் விளைவே வந்து நம்மளை வந்து வெளிக்காட்டும். அதற்கப்புறமா நாம வந்து எல்லாருமே வந்து நம்ம பிக்னிக் போவோம். ஸோ பிக்னிக் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போடாம வச்சிருப்போம் பீரோல. அதை எடுத்து வைக்கலாமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடுறதே இல்லை, சரி இந்த ட்ரெஸ் நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 நாள் டூர் போறோம்னா ஒரு 5 நாள் கூட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்போம். அதாவது அந்த ட்ரெஸ் நம்ம வந்து விரும்பிதான் வாங்கியிருப்போம், ஆனா அது நம்மளுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் பிடிக்காம போயிருப்போம். அதை பல நாள் வந்து உபயோகப்படுத்தாம பீரோக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். அப்புறம் அந்த சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சட்டையை வந்து அங்க சுற்றுலா போனதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சட்டையை வந்து போடணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இல்லை. அது எங்க போனாலும் நம்ம எடுத்துட்டு போனாலும் நம்மளுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தா மட்டும்தான் நம்ம வந்து போடுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு சட்டையை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஆர்வம் எதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம நிறைய ஆர்வக்கோளாரா ஏதாவது இது வந்து நான் இப்ப காமெடியா சொல்றேன். இவ்வளவு நேரம் இப்ப நான் வந்து என் பையன் வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறான் அப்படின்னா
ரொம்ப மார்க் கம்மியா வாங்கியிருக்கான்னா நம்ம வந்து அவன் வந்து சைன் கேட்டு வருவான். அப்ப நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு மார்க்கா, இதுக்கெல்லாம் நான் கையெழுத்து வர போடணுமா, என்னோட கையெழுத்துக்கே வேல்யூ இல்லாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுமா, என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் சரியா படிக்கலைன்னு, நீங்க கையெழுத்து போடலைன்னா பரவாயில்ல, ஆனா நான் சரியா படிக்கலன்னோ, எந்த எக்ஸாமுக்கும் லீவு போடாம, காப்பி அடிக்காம, நேர்மையா எழுதி வாங்கின மார்க்கு, ஸோ அதனால நீங்க கையெழுத்து கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து நமக்கே வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, குழந்தைகளுக்கு இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ட்டு நம்ம அதை வந்து பாராட்டதான் செய்யணும் அப்படின்னு நானுமே யோசிக்கிறேன். அப்புறம் ரொம்ப நேரமா வந்து ஒரு குழந்தை வந்து டிவி பார்த்துட்டு கம்ப்யூட்டர் விளையாடிட்டே இருக்குது. அப்பா வந்து அவனுக்கு புத்திமதி சொல்றாங்க, டேய் என்னடா இதே ஒரு விஷயமா பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒலிம்பிக் வீரர் வந்து தினமும் பயிற்சி எடுக்கும் நேரம் எவ்வளோன்னு தெரியுமா? அவர் பயிற்சி எடுக்கிற நேரத்தை விட அதிக நேரம் நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மகன் வந்து ஆர்வக்குள்ளரா என்ன என்ன சொல்லுவாருன்னா, கரெக்ட் தான்ப்பா, அவங்க விளையாடுறத விட நம்ம டிவில பார்க்காம அவங்க விளையாடுறாங்க, அதை நம்ம டிவில பார்க்காம விட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க பயிற்சி எடுத்து என்னப்பா பையன், அதனாலதான்ப்பா நான் டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் சொன்ன மாதிரி ஒரு கதை. அப்புறம் நான் என்னோட ஃபீல்டுல, அதாவது நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம், பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். சரி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் வந்து மேலாலே தெரியும், ஒரு சிலருக்கு வந்து உள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது 2-3 தடவை குத்துற மாதிரி இருக்கும். அப்ப அந்த நோயாளி வந்து சொன்னாங்களாம், நான் 4 தடவை 5 தடவை குத்தி எடுத்திருக்கிறாங்கம்மா, அதனால நீங்களாவது கொஞ்சம் கவனமா பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் கிட்ட சொல்லும்போது அந்த நர்ஸ் சொன்னாங்களாம்மா, நான் இதுக்கு போன வாரம் நீங்களாவது பரவாயில்லப்பா, நான் போன வாரம் ஒரு 4-5 இடத்துக்கு மேலேயே குத்திட்டேன், அவங்க இதே மாதிரி தான் மோசமா வந்தாங்க, ஆனா அவங்க கையில வெயினே தெரியல, நான் கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு எடுத்தேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொல்றாங்களாம். அதுக்கு அந்த நோயாளி சொன்னாங்களாம், போன வாரம் வந்த பேஷண்ட்டை நான் தாம்மா, இந்த தடவையாவது கொஞ்சம் கவனமா பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பேசிக்கிறாங்க, ரொம்ப நேரம் தூக்கமே வரல, ரொம்ப புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கேன், நம்ம ஏதாவது ஒரு கவலை வந்து நினைச்சிட்டே இருக்கிறேன், ஸோ அதனால நான் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாரு, கண்ணை மூடி தூங்கும்போது நல்ல ஒரு இனிமையான இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்லி டாக்டர் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப வீட்டுக்கு வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட இதை சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நீங்க நைட்டு தூங்கும்போது நான் பக்கத்துல வந்திருக்கேன், இங்க பாருங்க, நம்ம இப்ப ஒரு அழகான தீவுல இருக்கோம், அந்த தீவு வந்து ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்கு, அது வந்து அதுக்கு பக்கத்துலயே ஒரு அழகான பங்களா இருக்கு, அங்க கடல் அலையெல்லாம் நல்லா அடிச்சிட்டு இருக்கு, நல்ல காத்து வருது, லேசா மட்டும் சத்தம் கேக்குது, ஸோ அந்த ஜிலு ஜிலுன்னு கடற்காத்து ஜன்னல் வழியா இப்ப வரும்போது நீங்க அதை ரசிச்சுட்டே தோட்டத்துல பூத்திருக்கிற பூக்களோட வாசனையும் வருது, அதோடையே நீங்க இப்ப படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. அதுக்கு அவர் கேக்குறாரு, அந்த இடத்துக்கு நம்ம ரூம் வாடகை எவ்வளவுப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற ஆர்வக்குள்ளாருங்க. அப்புறம் இந்த கதை, வீட்டுல வந்து போன் அடிக்குது, அவங்க ஒரு அம்மா வந்து வீட்டுல இருந்து போன் எடுத்து பேசுறாங்க. அப்ப ஒரு காலேஜ் கேர்ள் வந்து சொல்ற, அப்படி அம்மா நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் சர்வீஸ்க்கு விட்டுட்டு படம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா, 10 மணிக்கு மேல ஆகும், நீங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போன் எடுத்து பேசின பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா 2 பையன் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பெண்ணே கிடையாது. அப்ப அந்த அம்மா நினைக்கிறாங்க, ஓ இந்த பெண் தப்பா கால் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ என்னோட பொண்ணே கிடையாதேம்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணு சொல்றாங்களா, ஒரு நாள் லேட்டா வந்தா இதுக்கெல்லாமா பொண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போனை வச்சுட்டாலாமா. அந்த பெண்மணி வந்து ரொம்ப திகைப்புடன் வந்து போனை பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஸோ இந்த மாதிரியும் இப்ப இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து நம்ம எப்படி ஒரு ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல வசதியான
வாய்ப்போட இருக்கணும் அப்படிங்கறக்காக மட்டும் நம்ம ஒரு தொழிலை வந்து நம்ம தொடங்குறோம். இப்ப வந்து என் ஃப்ரெண்டு வந்து நானும் படிச்சிருக்கேன், அவளும் படிச்சிருக்கா. இப்ப நான் வந்து இங்க ஒர்க் பண்றேன், அவ வந்து ஃபாரின் போயிட்டா அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு ஃபாரின் போனா நம்ம வந்து சைன் பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி இப்ப ஒரு ஏரியால வந்து துணி கடை எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு அவங்கள பார்த்து நம்மளும் துணிக்கடை வைக்கும் போது அதுல வந்து முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அதற்கான அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கும், அதன் மீது ஆர்வம் இருக்கணும். இல்லைன்னா அந்த கடையை வந்து நம்ம ஒரு ரொம்ப நாளைக்கு வச்சு நடத்த முடியாது. சோ நம்ம அப்படி நடத்தினாலும் ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து பெரிதளவுல ஈர்க்கவும் முடியாது. இப்ப இந்த மாதிரி கட்டத்துல வந்து நம்ம ஒரு பிரச்சனையில ஏற்பட்டு நம்ம வந்து ஒரு தடுமாற வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதாவது என்ன தொழில் தொடங்குறோம், அதாவது புதுமையான தொழில்லாம் அதை வியாபாரத்தை தொடங்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கான்னு பார்க்கணும். அதோட தொலைநோக்கு பார்வையோட அதை வந்து நம்ம செய்யணும். ஆர்வம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த தொழில் நம்ம புடிச்சு செய்வோம். அப்ப நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து தெளிவா சொல்லுவோம். அப்ப அவங்க வந்து நம்ம வந்து அவங்களை ஈர்க்கலாம், ஈஸியா வந்து கவர்ந்து இழுத்தரலாம். அதுக்கப்புறம் நம்மளோட தொழில்ல வந்து நம்ம இந்த தொழில் இவங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல பிராண்டு கிடைக்கும். நம்மள ஒரு நல்ல பேர் வாங்கி நம்ம இப்போ இந்த கடையா இவங்க பேர் போனோம்னா நல்லா இருக்கும், கிளாத் நல்லா இருக்கும், தரம் நல்லா சிறப்பா இருக்கும், விலையும் மலிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய விளம்பரம் நம்ம போய் சொல்லணும்னே தேவையில்லை. வாசகர்களே வந்து வாடிக்கையாளர்களே வந்து விளம்பரப்படுத்திடுவாங்க. அப்புறம் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம தெளிவான திட்டங்கள் போட்டுதான் நம்ம முன்னேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களை இது பண்ணும்போது நம்ம ஒரு தெளிவான நிலைமைக்கு வந்துருவோம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஆர்வம் தான் வந்து ஒரு பில்லர் மாதிரி. ஒரு கட்டடத்துக்கு எப்படி பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கான ஆர்வம் தான் நம்மளுடைய அடித்தளம். அப்புறம் நம்ம இது ஒரு தொழில செய்யறோம் அப்படின்னா அதுல என்ன எதிர்பார்க்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், நம்ம இருக்கிற தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த தொழில வந்து நம்ம முன்னேற முடியும். ஆர்வம் இருக்கிற எல்லாருமே வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடியாது. ஸோ நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுல தனித்து தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் வந்து நம்ம ஷைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து தொழிலதிபர்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே தான். வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஆர்வம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்தா மட்டும்தான் வந்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஆர்வத்துக்கான நம்ம பொன்மொழிகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கலாம். விருப்பமே இல்லாமல் ஒரு வேலையை செய்தால் மன அழுத்தம் தான் வரும். ஆர்வத்துடன் அதையே செய்தால் வெற்றி வரும். எத்தனை முறை தோற்றாலும் ஆர்வம் இருக்கும். ஒரு வேலையை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும்போது உற்சாகத்துடன் செய்ய முடியும். ஸோ இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அதே தான் வந்து இவங்க பொன்மொழிகளா வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஆர்வம் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சக்தி இல்லைனாலும் நம்ம ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஆர்வமும் துணிச்சலும் இணையும் போது நீங்கள் செய்ய நினைக்கும் எதையும் சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நேரம் வந்து கடந்து விட்டதால். நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாம நம்ம வேலைக்கு போறதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு போகணும். நம்ம படத்துல பார்த்திருப்போம், வடிவேல் வந்து நிறைய ரவுடிகள்லாம் போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்ப வந்து நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம எதற்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி எப்படி நம்ம ஆர்வத்தோட நம்ம என்னெல்லாம் செய்யலாம் வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்களை வேலை வாங்குறோம் அப்படின்னா அந்த வேலை வாங்குற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா அவங்க வேலை செய்யற இடத்துல என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம எதை பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அந்த இடத்துல வேலை வாங்கணும். அதற்கப்புறமா ஒருத்தங்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு பிடிப்பே இல்லாம இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமா உட்காந்து மண்டையை உடைச்சிட்டு இருப்போம் அந்த வேலையை. 5 நிமிஷத்துல வந்து இவ்வளவுதான்ப்பா, இதையாப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன்,
நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் முக்கியம் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். ஸோ ஸ்மார்ட்டா பண்ற மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ நாங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ரீசெண்டா என்ன ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்க சொல்லி தரணும். ஸோ நம்மளுக்கு வந்து ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அந்த பயனாளிகளுக்கும் வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வேலையை வாங்குறதுக்கும் வேலையை கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு அதன் மூலியமா வரக்கூடிய பலனை வந்து கொடுக்க முடியும். நம்மளும் வந்து அதனால பலனை அடைய முடியும். பல அனுபவங்கள் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துல இவ்வளவு கொஞ்சம் கத்துருப்போம், அதுக்கப்புறமா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்போம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற அனுபவங்களை வந்து மற்றவங்களுக்கு கத்துக் கொடுத்து அவங்களையும் முன்னேற்ற பாதையில செலுத்தணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அதற்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நம்ம இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே தேவையில்லை. சராசரியா நம்ம ஒரு மனுஷங்களை வாழ்ற வாழ்க்கை இல்லாம நம்மளுக்கான ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வந்து நம்ம இந்த ஆர்வத்தோட செய்யும் போது, நான் சொன்னேன்ல, வேலையை நம்ம செய்ய வேண்டியதில்லை, வேலையும் நம்மளை செய்ய வச்சிரும். ஸோ அந்த மாதிரிதான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் இதுல எல்லாம் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்வம் பத்தி ஒரு சின்ன ஒரு 10 வரியில ஒரு கவிதை மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தான் சொல்லணும். ஆர்வம். எதில் ஆர்வம்? நமக்கு எதில்தான் ஆர்வம்? விடியலை ரசிக்க ஆர்வமா, பேச ஆர்வமா, எழுத ஆர்வமா, படிக்க ஆர்வமா, சமைக்க ஆர்வமா, ருசிக்க ஆர்வமா, வரைய ஆர்வமா, வேலை செய்ய ஆர்வமா, பயணம் செய்ய ஆர்வமா, இல்லை புதிதாக கற்றுக்கொள்ளத்தான் ஆர்வமா, தேடலின் ஆர்வமா, முயற்சியில் ஆர்வமா, இசையில் ஆர்வமா, உழைப்பதற்கு தான் ஆர்வமா, பொழுதுபோக்கு தான் ஆர்வமா, விளையாட ஆர்வமா, போராடுவதற்கு ஆர்வமா, உறவுகளை பாதுகாக்க ஆர்வமா, குழந்தைகளுடன் கதைக்க ஆர்வமா, கதை கேட்க ஆர்வமா, நட்புகளை தேட ஆர்வமா, நட்புகளோடு இணைய ஆர்வமா, சமூகத்தின் மீது அக்கறை ஆர்வமா, சுறுசுறுப்பாக இருக்க ஆர்வமா, தனித்திறமையை வளர்த்து கொள்ள ஆர்வமா, சேவை செய்ய ஆர்வமா, இயற்கையோடு வாழ ஆர்வமா, தாய் மண்ணின் மீது ஆர்வமா, அன்பாய் இருக்க ஆர்வமா, தட்டி கொடுக்க ஆர்வமா, பாட ஆர்வமா, தேட ஆர்வமா, கொடுப்பதில் தான் ஆர்வமா, இல்லை பெறுவதில் தான் ஆர்வமா, என்றுமே மகிழ்ச்சியாய் உடலை பேணி காக்க ஆர்வமா, என்றுமே மகிழ்ச்சியாய் இருப்பதிலே ஆர்வமா, ஆர்வமே நம்மை பார்த்து ஆர்வமாய் இருக்க நாம் ஏன் ஆர்வத்தை ஏற்கக்கூடாது? ஆர்வம் ஒரு மந்திர சாவிதான். ஆர்வத்தை நமக்குள் என்றும் அணையா தீபமாய் ஏற்றி என்றும் நமது நட்புறவுகளோடும் நல் உறவுகளோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. கொடுத்த மைண்ட் டீமுக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரை எனது உரையை கேட்டு எனக்கு பின்னூட்டம் வழங்க காத்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இணையத்தில் பார்க்க இருக்கும் என் உறவுகளுக்கும் எனது நன்றியை இப்பொழுதே காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப சிறப்பு. நான் இன்னொரு மீட்டிங் போக வேண்டியதுனால முதல்ல நான் ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். ஆர்வம் ஒரு மந்திர கோல்னு சொன்னீங்க, அது மிக மிக சிறப்பு இல்லையா? அடுத்து வந்து எதில் ஆர்வம் போட்டு ஒரு கவிதை எழுதினீங்க. அந்த கவிதையை வந்து நம்ம குரூப்ல வந்து எழுத்து வடிவில் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை வந்து அடுத்து நம்ம அதை ஆட் பண்ணி நாங்கள் எங்க ஆர்வத்தை நாங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல அடுத்து வந்து இன்னொன்று ஒரு ஃபார்முலா சொன்னீங்க, அதாவது ஆர்வம் பிளஸ் துணிச்சல் ஈக்குவல் சாதித்தல். அதை வந்து நீ சொன்னதை நான் ஒரு ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஓகே, கடைசியில் ஒன்று மெயினான ஒன்று சொல்லியிருக்கீங்க, நம்ம ஒரு ஆர்வத்தை பிற ஒரு பட்டியல் இடணும்னு சொல்லியிருக்கீங்க லிஸ்ட்டு. அது கண்டிப்பா நாளைக்கு காலையில செய்யணும். அதை வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இதுல பாண்டியன் சாரு நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு அடுத்த நாளே ஆக்ஷன் எடுத்துறாரு. ஆமா ஆமா, நான் காலையில ஃபர்ஸ்ட் வந்துச்சு எழுதிடுவேன், மேக்கே லிஸ்ட்னு எழுதிடுவேன். அதான் அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கு லிஸ்ட் எல்லாம் இது மெமரிஸ் பத்தி சொன்னா அது ஒரு கடற்கடன்னு எழுதிட்டாரு, ஹேபிட்ஸ் பத்தி பண்ணா அதுக்கு இப்ப நீங்க சொன்ன நாளைக்கு பண்ணிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உள்ள மனிதரா இருக்கிற நமக்கெல்லாம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய மனிதராக வந்துட்டார். மகிழ்ச்சி சார், நன்றி சார்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சிவகணி, ஒரு அருமையான பேச்சு. எல்லாரும் ஒரு கை தட்டலாம். வேலை மேடம் கூட லேட்டா வந்துட்டோமே ஃபீல் பண்ணாங்க. இப்போ ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல. ஆர்வம் முகத்துல தெரிஞ்சு பாருங்க, மேடமோட முகத்துல தெரிஞ்சு பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமையான ஸ்பீச். வாங்க, யார் பேசுறது? சார், நானே முதல்ல பேசுறேன். இன்னைக்கு 8:30 ஒரு மீட்டிங். வணக்கம். உண்மையிலே சிவகனி, நான் முதல்ல அப்படி நீங்க முடிச்சுட்டீங்களோ அப்படி ஒவ்வொருத்தியா அப்புறம் சார் கேக்குறாங்களோ என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சுட்டேன்னு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா தான் இருந்தது. அதனால ஏன்னா சிவகனி எப்பவுமே நீங்க சாஃப்டா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வாய்ஸ் இதெல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவீங்களா. அதனால அந்த வாய்ஸ்ல உங்க முழு ஸ்பீச்சும் கேட்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி உண்மையிலே சார் சொன்ன மாதிரி அந்த ஆர்வத்தை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி விட்டீர்கள். வாழ்த்துக்களம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வம் இல்லாம நம்ம செய்தோம்னா வீட்டுல சொல்லுவாங்க, நீ ஆர்வம் இல்ல செய்வ, அது விளங்காது போயிரும் அப்படிம்பாங்க. பாட்டியெல்லாம் சொல்லும் போது அவங்க கொலைக்கெல்லாம் பேசும்போது இப்படி பேசிடுவாங்க, நீ ஆர்வம் இல்லாம செஞ்சேன்னு வச்சுக்கோ, அந்த வேலை விளங்காது, இப்படி இந்த வார்த்தையவே சொல்லுவாங்க. அது உண்மை. நம்ம ஈடுபாடு இல்லாமல் எந்த வேலையை செய்தாலும், ஒரு படிப்பாகட்டும், நம்ம ஈடுபாடு இல்லாம படிக்க முடியாது. அழகா கோபிகா கூட சொன்னாங்க பாருங்க, சமையல் சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அது. எனக்கு கூட அது ஒரு ஆர்வம் தான். ரொம்ப நல்ல அத ரொம்ப அதுல ஆர்வம் இல்லாம சமைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிற்றுக்கும் கேடு உண்டாக்கிடுவோம், சாப்பிடுறவங்களையும் நம்ம கேடு பண்ணிடுவோம். இது ஒரு சமையல்ல வரக்கூடிய விடயம். அதே மாதிரிதான் படிப்பு. நம்ம இப்ப நான் ஒரு கல்லூரியில இருக்கிறேன். கல்லூரியில நான் படிச்சுட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல ஆர்வத்தோட நான் போலேன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ்ல போய் நான் தூங்கி வழிஞ்சா என் குழந்தைங்க எப்படி நான் முன்னேறி வருவாங்க? அப்போ ஒரு ஆசிரியருக்கு எல்லாமே ரொம்ப அந்த ஆர்வம். அப்படி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் ஆர்வம் 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 தான். ஆர்வம் இல்லை என்றால் எந்த வேலையும் உருப்படாது என்பதை ரொம்ப அற்புதமாக நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப அழகா உங்க குரலை சாஃப்டா அழகா எடுத்து சொன்னீங்க. வாழ்த்துக்கள். உங்க கவிதையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சிவகனி. சார் ஸ்ரீவன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். உங்க சிரிப்பிலேயே தெரியுது நீங்க எவ்வளவு ஆர்வத்தில் இருந்தீங்க அப்படின்றது. பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிவகனி, நீ ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பயிற்சியாளர் அப்படின்றத கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்ட. ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லிட்ட. எடுத்த உடனே இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு வாங்கல, அது கரெக்டா இருந்தது. எடுத்த உடனே திருக்குறள், அதுக்கப்புறம் ஒரு கதையா ஒரு 4-5 கதையை சொன்னீங்க. நம்ம ஒரு விழாக்கு போனோம்னா அங்க என்ன ஆர்வமா சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு தேடுவோம்னு சொன்னீங்க பாரு. அது உண்மைதான். எல்லாரும் அதை செய்யறோம் தான். அது கரெக்டா அது ஒண்ணு சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி என்னென்னத்தை தேடி தேடி சாப்பிடுறாங்க அப்படின்றத சொன்னீங்க. ஒரு 3 பேர் ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அவங்களோட பார்வை எப்படி இருக்குது, அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. 3 விதமான மனிதர்களை பத்தி சொன்னீங்க. நம்மளோட தலை தோனியை பத்தி சொன்னீங்க. நம்ம ஒரு ஆர்வமா எந்த வேலையை செஞ்சாலுமே கஷ்டமே இருக்காது. அதுதான். இப்போ ஒரு சமையல் வேலை கூட செய்யறோம்னா ஆர்வமா செஞ்சாதான் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். அது உண்மைதான். அதுக்கப்புறமா அதான் ஆர்வ மிகுதியால அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆர்வ கோளாறுகளை பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறமா இந்த ஆர்வ கோளாறால இருக்கிற ஜோக் 2-3 ஜோக் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பொன்மொழிகள், அதுக்கப்புறம் கடைசியா கவிதை. அப்படியே ஃபுல்லா அப்படியே இந்த பிரசன்டேஷன் அப்படியே ஒரு நிறைவான ஒரு பிரசன்டேஷன் மாதிரி ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்க சிவகனி. வாழ்த்துக்கள் சிவகனி. ஆனா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருந்தது. இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசியிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது உங்களோட வாய்ஸ் அதுன்றதுதான் எனக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. மற்றபடி ரொம்ப அருமையான உரைமா. வாழ்த்துக்கள்மா. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணதா? இது ஃபுல்லாவே நீங்களே தேடி தேடி எடுத்தீங்களா, இல்லைன்னா புக்ல இருந்து எடுத்தீங்களா? எல்லாமே நிறைய உங்களோட அனுபவத்தால தானே எடுத்து எழுதி சொன்னீங்களா அப்படின்றதுதான் எனக்கு. ஆமா மேம், புத்தகம் தானே மேடம் மனிதனை மேம்படுத்தும். புத்தகத்திலிருந்து விஷயங்களை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட உங்களுடைய குறைகளை அடுத்த உரையில் நிவர்த்தி செய்கிறேன். நன்றி. ஓகே ஓகே ஓகே. குறைகளே கிடையாது, எல்லாமே நிறைகள் தான். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருந்தது மட்டும்தான் நான் சொன்னேன். மற்றபடி குறைகள் வரையறுக்கப்படுகின்றன. முன்னாடி சொல்றீங்கல்ல.
அது ஓகே அடுத்த முறை சிவந்தி ஸ்ரீனிவாசனை பக்கத்துல உட்கார வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சத்தம் வந்துடும். வேற ஒண்ணும் கிடையாது. வாங்க கோபிகா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் அகெயின் ஸ்டீஃபன் சார். என்ன சொல்றது, ரொம்ப அழகான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான என்ன சொல்றது, இட்ஸ் டிலைட். ஸோ உங்களுடைய ஆர்வத்துக்கு முதல் நன்றியை சொல்லிட்டு தேங்க்யூ அடுத்து தேங்க்யூ. நீங்க எல்லாம் சிவகணிக்கு வர்றதுனால வந்து தான். சார் ஓகே அது நம்ம எல்லாரும் அப்புறம் வந்து வச்சுக்கலாம். கலந்துக்கிறீங்களா ஆர்வமா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும். வரலன்னா நீங்க எல்லாம் வரல எல்லாம் யாரும் வரலன்னா ஆர்வமா அவர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் இல்லைன்னா அவருக்கு கோபிகா ஆர்வமே வராது. அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு 4 பேராவது டெய்லி கலந்துக்கிறது தான் அது ஆர்வத்துக்கே காரணம். இல்ல, இது ஆக்சுவலா வந்து யாரெல்லாம் அந்த கடையில டீ ஆத்துறது இருக்குது தெரியுமா? அந்த கதை நம்ம பண்ண முடியாதுல்ல, யாருன்னா இருந்தாதான் டீ போடணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லணும். நன்றி நன்றி சிவகனி, நன்றி. நான் இன்னைக்குதான் முதல் முறை கேக்குறேன். நாங்களே இன்னைக்குதான் எல்லாரும் இன்னைக்குதான் கேக்குறோம் சிவகணியோட ஸ்பீச். ஓகே, பேசுறது கிடையாது. ஓ அப்படியா, சரி ஓகே. அதனால நம்ம தளத்துல ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து அது வந்து எப்படின்னா, எனக்கு அந்த இதை மிஸ் பண்ணிட்டேன். இட் வாஸ் லைக் அ பிளாட்டர். ஒரு மீல்குள்ள போனோம்னா ஒரு ஸ்டார்டர், ஒரு சூப்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா such was your அது டெசர்ட் வரைக்கும் ஐ வாஸ் என்ஜாயிங் தி கடைசில மீல். ஒரு ஜோக் சொன்னாங்க பாரு, அதுதான் டெசர்ட். ஆமா ஆமா அதுதான். அண்ட் அது வந்து இட் வாஸ் லைக் ஹோலிஸ்டிக்கா இருந்தது. எல்லாமே இருந்தது, அனைத்தும் இருந்தது, அனைத்து ரசங்களும் இருந்தது. ஸோ இட் இஸ் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிவகனி. அண்ட் மை மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இதுல வந்து அந்த ஸ்டோரியை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரெக்கார்டிங்கை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் யூ. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார் சிவகுமார் சார் பேசுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக அருமையான பிரசன்டேஷன். வெரி குட், வெரி நீட் பிரசன்டேஷன். வெரி எளிமையான சின்ன ஸ்டோரிஸ் ஆரம்பிச்சு நான் சொல்ல வேண்டியது மாலதி மேடம் சொல்லிட்டாங்க. சாப்பாட்டுல முதல்ல ஆரம்பம். சாப்பாட்டுல என்னடா இருந்து பார்த்துக்கணும், ரவுண்ட் பார்த்துட்டு முதல்லயே ஊத்தப்பத்தி சப்பாத்தி சாப்பிட்டா இது எதுவுமே சாப்பிட முடியாது. அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் முதல் ஒண்ணா பார்த்துட்டு கடைசியில தான் ஹெவி ஆயிட்டு வரணும். இது மாதிரி நான் அனுபவம். ஆக்சுவலி ஒரு மார்வாடி கல்யாணத்துக்கு போயிட்டு வெரைட்டியா இருக்கு. எடுத்த உடனே ஒரு போட்ட ஊத்தப்பத்தியும் ஒரு மசாலா தோசை சாப்பிட்டோம்னா மற்ற எதுவுமே சாப்பிட முடியாம போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என்னன்னா புறப்படி கல்யாணத்துக்கு போயிட்டு வெறும் மசாலா தோசைக்கு ஊத்தப்பத்தி சாப்பிட்டு வந்துட்டு அவ்வளவு ஆயிட்டு வச்சிருக்கான். ஸோ முதல்ல ஒரு ரவுண்ட் வந்துடணும். ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா வந்துருக்கணும். இது கரெக்டா சொன்னீங்க. இந்த ஆர்வம் எனக்கு இங்க இருக்க எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன். உண்மையிலேயே கோபிகா மேடம் சொன்ன மாதிரி ஸ்ரீபா சாருடைய ஆர்வம் தான் நாங்கெல்லாம் இங்க இருக்கிறதுக்கான மாற்றம், எனக்கான ஒரு மாற்றம். இது உங்களுக்கு ஆர்வம் பேரார்வமா இருக்கா இல்ல வேட்கையாச்சுன்னு சொல்லிட்டு ஆர்வம். இதை விட நான் சொன்ன வர்றது முத்தையா சார் சொல்லுவாரு, படிச்ச புக்கு சொல்லிடணும். நான் படிச்சதை யாருக்காவது சொல்லணும், தெரியணும்ன்றாரு. அந்த ஆர்வம். நான் என்ன ஒரு படத்தை பார்த்தா இந்த படத்தை நம்ம மீட்டிங்க சொல்ல முடியுமா? பார்க்கிங் படம் பார்த்தேன். அந்த பார்க்கிங் படத்தினுடைய ஒரு 4-5 பாயிண்ட் சொல்ல முடியுமான்னு யோசனை பண்ணி படத்தை மட்டும் பார்க்க மாட்டேன். இது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்பேன். இருக்கப்பட்டு பார்த்தேன் 3 கப்பல் கிடையாது. இது இங்க சொல்லக்கூடிய நான் நோட் பண்றேன். பிகாஸ் ஆஃப் திஸ் MOM உடைய ஆர்வம். அதை கிரியேட் பண்ண ஸ்டீபன் சாருக்கு ஒரு ஆர்வம், அவருடைய ஆர்வம், இந்த நண்பர்கள்லாம் கை தட்டுறதுடைய ஒரு ஆர்வம். ஸோ இட் கிரியேட் சேஞ்ச் மீ. ஓரளவு என்ன மாத்தி இருக்கு. ஆரம்பத்திலேயே ஒரு ஆர்வத்தோட வேலை செஞ்சா தான் ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆயிருக்கோம், ஒரு வீடு கட்டிருக்கோம், குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்கோம். அந்த ஆர்வம் இல்லாம நான் ஊர்லயே இருந்தாக்கா வீவிங் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஆர்வம் வெளியே வரணும், தேடணும்ன்ற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் பெரிய ஆர்வம், ரொம்ப மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அந்த ஆர்வம். ஐ யூஸ் டு என்ஜாய் எவ்ரி ஒன்ஸ். விளைஞ்சிருந்தான் ஐயா தேடி படிக்க சொல்லுவார். படிச்சது சொல்லணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க நாராயணன் சார். அவர் தெரிஞ்சது சொல்லணும்னு ஆர்வப்படுறாருங்க. அதுதான் அந்த ஆர்வத்துக்கு நம்மளையெல்லாம் மேல முன்னேறதுக்கும் நம்ம வாழ்க்கை சலிப்பு இல்லாம போவதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சிவகணி. ரொம்ப என்ஜாய்ட் யுவர் டாக். வெரி குட் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள். ஐ எக்ஸ்பெக்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் யுவர் டாக். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சிவகணி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி. வாங்க வேணுதன் சார் பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நம்ம மாலதி மேடம் தொகுத்து சொன்னது மாதிரி அவங்க ஆரம்பிச்சது திருக்குறளோட ஆரம்பிச்சு அந்த கவிதையோட முடிச்சது பாட, நாட, சமைக்க, நிறைய ஆர்வம், தேட, இதெல்லாம் ஆர்வம்னு சொன்னது
எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்வம்ங்கிறது 2 இடத்துல திருக்குறள்ல நான் சொன்னேன் முன்னாடியே, ஆர்வமுடைமையும் அன்புடைமையும் தான் 2ஐயும் சேர்ந்தது. அதேதான் ஆர்வத்து இன்றுணை அப்படின்னு கம்பனும் சொல்றான். ஆர்வத்து இன்றுணை 2 பேரும் அந்த மனத்தவிசில்ல போய் உட்கார்ற போது அந்த வாழ்க்கையே, தாம்பத்திய வாழ்க்கையே ஆர்வமும் அன்பும் சேர்ந்ததுதான். அந்த ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை புளிச்சிரும். அந்த தாம்பத்திய வாழ்க்கையிலேயே தேடலும் ஆர்வமும் இல்லாட்டி புளிச்சிரும். அது நிறைய சங்க இலக்கியத்திலேயே நிறைய பார்த்தேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, ஒன்றின் கூறாடை உடுப்பவரே ஆயினும், ஒன்றின் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அப்படிங்கிறாரு. ஒரு ஆடைய 2ஆ கிழிச்சு 2 பேரும் கட்டிக்கிட்டாலும் அந்த ஒன்றினார் வாழ்க்கையே, அதுக்கு என்ன நிறைய இடம் சொல்றாங்க. பிடி ஊட்டி பின் உண்ணும் கடிரா, கொஞ்சம்தான் சாப்பாடு இருக்கு. முதல்ல அந்த பெண் யானைக்கு ஊட்டிட்டு ஆண் யானை சாப்பிடுதான். இன்னொரு இடம் காமிக்கிறான், அடிநிழலில் தூங்குமா. அதாவது பெண்ணை, இதனுடைய வெயில் கடுமையான வெயில், இது பூராமே அந்த அன்பும் ஆர்வம்னு சொல்றாங்க. நம்ம நிறைய படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அது ஆர்வம்ங்கிறது ஒரு உணர்ச்சிங்கிறான். அது எது எதெல்லாம் ஆர்வம் இருக்கிற போது ஆர்வம்ங்கிறது உணர்ச்சி மேலீடு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. நிறைய கதைகளோட, திருக்குறளோட, பின்னாடி ஒரு கவிதையோட ரொம்ப அழகா முடிச்சாங்க. அவங்கள பாராட்டி வாழ்த்துறேன். அந்த அவங்களுடைய அமுதா, அவங்களுடைய சிஸ்டர், அவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கெல்லாம் ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லுங்க. நன்றி. ரொம்ப சிறப்பம்மா, பாராட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாருன்னா பேசுறீங்களா? உங்க சொந்தக்காரங்க யாருன்னா பேசுறாங்களா? சார், நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நீங்க எல்லாரும் சொன்ன ஊக்கம் தான் சார் மெயினா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யார் பேசுறாங்க? இவர் கோபாலரத்னம் சார் பேசுறீங்களா? வாங்க சார். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம், கேக்குது சார், கேக்குது. மகிழ்ச்சி. ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம், வாழ்த்துக்கள். சிவகணியின் ஆர்வம் இன்று ஆர்ப்பரித்தது. அருமை அருமை, நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு செல்போன்ல தமிழ்ல தட்டச்சு செய்யறேன்னா அதுக்கு காரணம் ஆசான் சிவகணி தான். அதுக்கு நன்றி. மேடத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயர் பேக் அவங்க ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க. செடிக்கும் கொடிக்கும் கூட ஆர்வம் வளர்ச்சியை நோக்கியே. மனிதனுக்கு இளமையில் ஒரு ஆர்வம், வாலிப வயதில் பல ஆர்வம், மனம் முடித்ததும் பல பல ஆர்வம், முதுமையின் பிடிவில் ஒருவித ஆர்வம். நம் வாழ்வில் ஆர்வம் இல்லாமல் ஏதும் நடைபெறுவதில்லை, இது உண்மையே. உலகில் ஆர்வத்தை ஊக்குவிக்க அநேகர் உளர். உலகில் ஆர்வத்தை ஊக்குவிக்க அநேகர் உளர். நம் மைண்ட் யுவர் மைண்ட் ஆளுமைகள் திரு ஸ்டீஃபன் சார், வினய் தீர்த்தான் சார், ராமு சார் போல. ஸோ இந்த நேரத்தில் என் வேண்டுகோள், ஓ இளைஞனே, ஆர்வத்தை அளவுடன் மடைமாற்றி சமுதாயத்தை வெற்றிகொள். ஓ இளைஞனே, ஆர்வத்தை அளவுடன் மடைமாற்றி சமுதாயத்தை வெற்றிகொள். இதோ உன் உலகம். ஆர்வத்துடன் அணுகு, உலகம் உன் கையில். ஆர்வத்துடன் அணுகு, உலகம் உன் கையில். நன்றி, வணக்கம் சார். சார், இன்னைக்கு கவிதை சூப்பர். அதை விட சூப்பர் உங்களோட லைன் சூப்பர். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வந்து. சார் ரொம்ப நன்றிங்க சார். சரி, யாராச்சும் உங்க டீம்ல சார் சொல்லுங்க சார். கோபாலரத்னம் சார் அது சொல்ல வர்றாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாப்பி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யார் பேசுறது? அம்பிகா, அது சாரி அகிம்சிகா பேசுறீங்களா? வாங்க. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் சகோதரி. மிக அருமையாக இருந்தது. தலைப்பு, நீங்க சொன்ன கவிதை, கதை, சிந்தனை, கருத்து அனைத்துமே மிகவும் சிறப்பு. புதிய சிந்தனையை தூண்டியது. அதுல நீங்க சிறுவர்கள் முதல் முதியவர் வரை எப்படி ஆர்வமாக இருக்க வேண்டும், அதை எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று உண்மையிலே அன்பும் அன்புடனும் அரணுடனும் கூடிய ஒரு ஆர்வம் வந்து எப்பொழுதுமே நீங்க சொன்ன மாதிரி புத்துணர்ச்சியை தான் கொடுக்கும். நாங்க அதை இங்க பாக்குறோம். இந்த முதியவருக்கு சொன்னீங்கள்,
இங்க முதியவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் இந்த சிறுவர்கள் காப்பகத்தில் போய் வேலை செய்வார்கள். 2 நாளைக்கு சிறுவர் காப்பகத்தில் இருப்பார்கள், அடுத்த நாள் அவரை பார்த்தால் நூலகத்தில் வந்து நிற்பார்கள். அப்படி அவர்களது ஆர்வம் கூட ஒரு நல்ல செயலுக்காக செய்வது உண்மையில் உங்களோட இன்றைக்கு நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல பொழுதாகவும் அமைந்தது. நல்வாழ்த்து சகோதரி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி முஸ்திகா. ரெண்டு அமுதா, உங்க அமுதா மேடம்ஸ் 2 பேர்ல யாருன்னா பேசுவாங்களா? அமுதா மேடம். அமுதா 2 அமுதா இருக்காங்க, 3 அமுதா இருந்தாங்க. வாங்க வாங்க மேடம். ஹலோ, வரேங்க சார். சொல்லுங்க. சிவகணி சின்ன பொண்ணு இவ்வளவு நல்லா பேசுறான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கிட்ட இருந்து அவ கத்துக்கிறத விட அவகிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும் போல இருக்குங்க சார். ஓ, பரவாயில்லையே, மகிழ்ச்சி. நன்றி. அவ்வளவுதாங்க சார். ஓகே, நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சுமா. என்னோட தங்கச்சி பேரு கூட அமுதா தான். சிவகணியோட தங்கச்சி பேரு கூட லாஸ்ட்ல அமுதாவா இருக்குது. மேம் அவங்க எங்க சித்தி மேம். சித்திமா எல்லாம் தங்கச்சி இல்ல, விடுங்க. அம்மாக்கு தங்கச்சி. அம்மா, தாய், பிள்ளை, சித்தி எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கு சரியா கேட்கலமா, தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே, தாயா இருக்காங்க பல இடத்துல. அதான மேடம். ரைட். அமுதா மேடம் வாங்க. நம்ம அமுதா மேடம் பேசுறாங்க. மைக் ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணாதான் கேக்கும். சிவகணி, நான் கொஞ்சத்துக்கு அப்புறம் தான் அம்மா கேட்டேன். நல்லா இருந்தது. அந்த ஜோக் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த பேசும்போது அந்த ரூமுக்கு வாடகை எவ்வளவுன்னு கேட்டாருன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. கவிதை ரொம்ப அழகா இருந்தது. நல்லா இருந்ததுமா. அத நான் கேட்ட வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆர்வம் எப்படி வரணும், அந்த ஆர்வம் இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு செயலை ரொம்ப ஈடுபாட்டோட செய்வோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த கவிதையில எல்லாம் துணிச்சுது. கடைசியில தான் நான் கேட்டேன், முதல்ல கேட்க முடியல. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இன்னும் கொஞ்சம், ஆனா நம்ம மாலதி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசி இருந்திருக்கலாம். அதுதான், அது கொஞ்சம் சத்தம் கம்மியா இருந்தது. நானும் அதிகப்படியா வச்சு பார்த்தேன், ஒன்னும் வரக்கானும். ரொம்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிச்ச உடனே தான் எனக்கு கூட புரிஞ்சுது. அதனால அடுத்த தடவை பேசும்போது இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. சத்தம் எப்படி சத்தம் அதிகமா வரும்னா, வீட்டுல சண்டை அடிக்கடி போடுறவங்களுக்கு சத்தம் அதிகமா வரும். அவங்க சண்டையே போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சத்தமே வர்றது வாயில. சார் இந்த மாதிரி சொல்லாதீங்க சார். சண்டை போட்டாதான் சத்தம் வர கிடையாது. கூடல இருக்கும். நான் சொன்னது கரெக்ட் பார்த்தீங்களா? அவங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. இல்ல சார், நம்ம சிவகணி சொல்ற மாதிரி ஆர்வம் அதிகமானா கூட சத்தம் வந்துரும். வரணுமே, வரலையே. ஏன்னா ரொம்ப ஆர்வத்துல ரொம்ப சத்தம் போட்டு நம்மளுதான் முதல்ல வரணுங்கிற மாதிரி கத்துவோம் பாத்தீங்களா? அது கூட ஆர்வம் தான். அதனால சண்டை போட்டாதான் சத்தம் வரும்னு கிடையாது சார். ஆர்வம் வந்தாலும் சத்தம் வரும். நான் அப்படிதான் பேசுறேன் மேடம், ஆர்வத்துல தான் சத்தமா பேசுறேன். ஆமா ஆமா, நான் கூட அந்த ஆர்வத்துலதான் பேசுறேன். ரைட் ரைட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சிவகணி, ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்தீங்க, அருமையான ஸ்பீச். அதாவது சத்தம் ஏன் வரலன்னா அவங்களோட இயல்பான இது உரை அவ்வளவுதான் அந்த சவுண்டு. இந்த லோக்கல் கார்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்க, எடுத்து போயிட்டு ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சத்தம் வர மாதிரி பண்ணுங்க, இல்லையா? நார்மலா சிவகணி பேசும்போதே பாத்தீங்கன்னா கூட அந்த 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 நடையில தான் பேசுவாங்க. அந்த நிதானம் இருந்தது. அந்த ஃப்ளோ ரொம்ப ஏத்தமோ இல்லாத இறக்கமோ இல்லாத அழகா கொண்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கதைகள் நீங்க கதை சொல்ல போறேன்னு சொன்னோடனே ஒரு கதை தான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். இத்தனை கதை சொல்ல போறீங்கன்னு பார்த்தா கதையா சொல்லிட்டீங்க நீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தோனி தெண்டுல்கர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, தெண்டுல்கர் சொன்னீங்க. தோனி சொல்லும் போது கேப்டன் தோனி நீங்க. அது எப்படி மாறுது பாருங்க. தெண்டுல்கரும் கேப்டனா இருந்திருக்காரு, ஆனா தெண்டுல்கர் பேட்ஸ்மேனா தான் நம்ம ரெகக்னைஸ் பண்றோம். பட் தோனியை சொல்லும் போது எல்லாமும் ஒரு சேர்ந்த இதுன்றது. அதுல கேப்டன் தோனின்னு சொல்லும் போது நமக்கே தானே வந்துருது. ஒருத்தரை பார்க்கும் போது
அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கறதுக்கு வருது இல்லையா, இதுதான் ஆர்வத்தை கூட்டுது. இந்த மாதிரி ஆர்வத்தை நமக்கு வந்து உள்ளுக்குள்ள விதைக்கிறான். ரொம்ப நல்ல ஸ்பீச், அருமையான ஒரு ஸ்பீச். கடைசியா ஒரு ஜோக் சொன்னீங்க, கவிதை சொன்னீங்க. உங்களுடைய முத்திரை அதுதான், ஒரு கவிதை சொல்லும் போது அந்த கவிதை முத்திரை. அதுக்கு தகுந்த மாதிரி சார் ஒரு கவிதை சொல்லிட்டாரு நம்ம கோபாலரத்னம் சாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கவிதை சொன்னார். மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கு, இனிமையாவும் இருந்தது. நம்ம இவரு ரிஃபாய் பாய் ஒரு ஜோக் போட்டிருந்தார், படிச்சீங்களா? யாருன்னா படிச்சீங்களா? ஜோக் ஒன்று போட்டிருந்தாரு. டெலிபோன் பில்லு வந்து சில வந்து வீட்டுல டெலிபோன் பில்லு வந்துருச்சா, படிச்சேன் சார். வீட்டுல டெலிபோன் பில் அதிகமா வந்துருச்சா, யார் போன் பண்ணதுன்னு கேக்குறாங்க. பையன் தான், ஒய்ஃப் அது பையன் தான். அப்பா கேக்குறாங்க. அப்பா வீட்டு வேலை செய்யற இடத்துல தான் பண்ணிருப்பேன் அப்படின்றாரு. நான் இங்க பண்றதுக்கு நான் வேலை செய்யற இடத்துல தான் பண்றேன்றாரு. கடைசியில அப்புறம் ஒய்ஃபை கேக்குறாங்க. ஒய்ஃபும் நான் வேலை செய்யற இடத்துல தான் பண்றேன்றாரு. பையனை கேட்டா நானும் வேலை செய்யற இடத்துல தான் பண்றேன்றாங்க. அப்புறம் வேலைக்காரியை கேட்டா நானும் வேலை செய்யற இடத்துல தான் பண்றேன்றாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது அந்த ஜோக்கு, ரசிக்கும்படியா இருந்தது. ஆர்வத்துல அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது நல்ல சிரிப்பு வருதுன்றதுக்காக தான் சொன்னேன் நானு. படிக்காதவங்க படிங்க அந்த ஜோக்கை. மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் முறையாக நீங்க ஒரு அருமையான உரையை கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க. மகிழ்ச்சியா இருந்தது, கேட்கறதுக்கும் இனிமையா இருந்தது. நல்ல ஒரு உரை, அருமையான ப்ரிப்பரேஷன். மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுங்க, வேற வேற சப்ஜெக்ட் எடுத்துட்டு தொடர்ந்து வாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சத்தம் அதிகமாகும். வர வர முதல்ல அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் சத்தம் அதிகமாகும். அப்புறம் நம்ம சத்தம் சிவகணி கொஞ்சம் சத்தத்தை குறைகிறீங்களான்னு கேட்கிற அளவுக்கு வந்துடும். பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நீங்க எதனா சொல்றீங்களா கடைசியா நிறைவாக? நிறைவாக என்னுடைய கருத்து, உங்களது பின்னூட்டங்களை வந்து என்னுடைய படிக்கற்களாக ஏற்றுக்கொண்டு இன்னும் சிறப்பாக மற்றும் ஒரு உரை உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததற்கு. நன்றி. நல்வாழ்த்து உங்களுக்கு.